கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா திமுக 2021 ஆட்சிக்கு வந்ததற்கு பின் அதிக அளவில் கடன் வாங்கியது ஒவ்வொரு இடத்துலையும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கு. தமிழகம் வந்து எவ்வளோ வட்டி கட்டுனா கிட்டத்தட்ட 700 கோடி கிட்ட ஒரு நாளைக்கு வந்து வட்டி கட்டுறாங்க. அந்த வெள்ளை அறிக்கை கேட்டால் ஒரு அந்த டிஆர்பி ராஜான்னு நினைக்கிறேன், அவர் வந்து உங்களுக்கு அந்த வெள்ளை பேப்பரை காட்டினார். மெட்ரோ அந்த நிறுவனத்துக்கு வந்து ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு வந்து டெண்டர் கொடுக்குறாங்க. டெண்டர் கொடுத்தா அந்த நிறுவனத்தை வந்து 10% வாங்குவாங்க. இப்போ 1000 கோடினா 1000 கோடியில் 10% 100 கோடி போயிடும். இப்போ 100 கோடி வந்து டிஎம்கே எடுத்துக்கு. அப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய சொத்துக்கள் வந்து அதிகமாயிருக்கா, அதனாலும் ரீசெக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ கரெக்டா தேர்தல் நெருங்குது, இந்த சமயங்கள்ல அமைச்சர் மேல இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள்லாம் வந்து விசாரணைக்கு வருமா சார்? சேகர் பாபு ஆகட்டும், கே நேரு, ஏவா வேலு, ஏன்னா திமுகவில் இருக்க தலைமை கூட வந்து சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் லியோ ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா திமுக 2021 ஆட்சிக்கு வந்ததற்கு பின் அதிக அளவில் கடன் வாங்கியது ஒவ்வொரு இடத்துலையும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள்லேயே 3,86,797 கோடி வாங்கியிருக்காங்க. மிக அதிக அளவில் மூலதனமும் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே 1,66,754 தான். ஆனால் இன்னும் மீதி உள்ள பணம், அதாவது 2,20,000 கோடி எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள், எங்கே போச்சு சார், என்ன ஆனது? ஆக்சுவலாக திமுக இந்த 2021 திமுக ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து கடன் இருக்குது, அதே போல் நாம் வந்து தினந்தோறும் வந்து இத்தனை 1000 கோடி வந்து வட்டி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்துட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடன் வாங்க மாட்டோம், அதே போல் நஷ்டத்தில் இயங்கும் அரசு துறைகளை லாபமாக இயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முழக்கத்தை தான் கொண்டு வந்தாங்க. அதற்கு ஆதரவாக தற்பொழுது ஒரு வீடியோ வைரல் ஆனது தெரியும்ல, ஜெயரஞ்சன் அவர்கள் பேசினார். இந்த மாதிரி தமிழக அரசுக்கு கடனாக உள்ளது, வட்டி கட்டுறோம், அது அதிகரிச்சிட்டே போகணும்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர் கேட்குறாங்க. கடன் வாங்குறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயரஞ்சன் அவர்கள் கேட்டார். அப்படி கேட்கும்போது அந்த ஆங்கர் என்ன சொன்னாங்க, அப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா, ஏன்னா அந்த ஆங்கருக்கு வந்து பெருசாக எதுவும் தெரியல வச்சிங்களேன். இதே ஜெயரஞ்சன் அவர்கள் 2021 அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பல விஷயங்கள் வந்து பேசினார். இந்த ஆட்சியில் வந்து கடன் வந்து அதிகமாக இருக்குது, அதிமுக கடன் வாங்கி என்ன பண்ணுதுன்னே தெரியல, இப்படி கடன் வாங்கினா ஒவ்வொரு தனிநபர் மீதும் வந்து இத்தனை 1000 கடன் சுமை அதிகரிக்கும், கடன் சுமை அதிகரித்தால் நீங்கள் வந்து விலைவாசியை உயர்த்த வேண்டும், ஓகேங்களா. இப்போது பஸ்ஸு டாரிஃபு, பஸ் பயணம் அந்த ஃபேர் வந்து அதிகமாகுது. ஏன் அதிகமாகுதுன்னா வட்டி வந்து அதிகமாகுது, கடன் அதிகமாக இருக்கும், அதனால் ஏற்றி ஆகணும். அதே போல் மின்சார கட்டணம் வந்து அதிகமாகுது. இப்போது நாங்கள் இருக்கும்போது வந்து மின்சார கட்டணம் எங்கள் ஊர்லாம் வந்து மிக குறைய அளவில் 150 ரூபா அப்படி வரதே வந்து பெரிய விஷயம். இப்போ 500 ரூபா 600 ரூபான்னு சொல்லிட்டு சாதாரணமாக வருது. அது ஒரு புறம். இன்னொரு விஷயம் என்னென்னா சொத்து வரி ஆகட்டும், அந்த பத்திர கட்டணம் ஆகட்டும், வீட்டு வரி ஆகட்டும், அதெல்லாம் வந்து 100 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இப்படிலாம் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, ஒரு பக்கம் வந்து நீங்கள் கடன் வாங்கிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்புறம் நம்ம பார்க்கலாம். தற்பொழுது வந்து அந்த கடன் வாங்கி நீங்கள் வந்து உலக வங்கிலேருந்து இல்லை ஏசியா பேங்க்லேருந்து கடன் வாங்குறீங்க. கடன் வாங்கிட்டு அதோட சுமை யார் மேலே போகுது அப்படின்னா நம்ம தனிநபர் மேலே, ஒவ்வொரு மேலேயும் போகுது. இப்போ நீங்கள் வரும்போது வந்து கேபில் வருவீங்க, அப்படின்னா பஸ்ஸில் வருவீங்க, இல்லை வந்து ஸ்கூட்டரில் ஏதாவது ஒன்று வருவீங்க. அப்படி வரும்போது நீங்கள் வாங்குகிற பார்ட்ஸ் மேலே, லைக் ஒரு ஒரு நீங்கள் ஸ்கூட்டர்லாம் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் மாட்டுவீங்க, அந்த பார்ட்ஸ் மேலே வந்து இங்கே லோக்கல் டேக்ஸ் வந்து அதிகமாகிருக்கும். அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மின்சார விலை வந்து அதிகமாக இருக்கும், மின்சார கட்டணம் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், அந்த வீட்டு வரி வந்து 100 மடங்கு அதிகமாக, ஒரு காலத்தில் நம்ம 10 ரூபா பே பண்ணுவோம், 10 ரூபாவே 100 மடங்காக இருந்தால் 1000 ரூபா கிட்ட போகும். அப்போது ஒவ்வொரு துறையிலையும் வந்து இவங்க வந்து கட்டணத்தை ஏற்றிக்கொண்டே போகிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, ஒவ்வொரு நாளும் தமிழகம் வந்து எவ்வளோ வட்டி கட்டுனா கிட்டத்தட்ட 700 கோடி கிட்ட ஒரு நாளைக்கு வந்து வட்டி கட்டுறாங்க இவங்க வாங்கின கடனுக்கு. அந்த கடனை அடைப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அடைக்கலை. ஏன் அடைக்கலை அப்படின்னா அதற்கான வருமானம் வரல. இப்போ உங்களுக்கு வருமானம் வந்தால் தான் நீங்கள் வந்து முதல்ல வந்து
கொஞ்சம் வந்து நீங்கள் வட்டியை கட்டிட்டு கொஞ்சம் வந்து முதல்ல அடைக்க முடியும். உங்களுக்கு வருமானமே வரலன்னா கண்டிப்பா அதாவது கடன் வாங்கியதை முதலீடு செய்யணும், ஏதாவது ஒரு மூலதனத்துல வந்து செலவிடணும் அப்படின்னு பார்த்தா அது வந்து கம்மியா தான் செலவிட்டு இருக்காங்க. அதற்குண்டான இன்கமே தமிழ்நாட்டுல இருக்கான்னு பார்த்தா இல்ல. அதுவே இப்போ தமிழ்நாடு அரசு மேல பெரிய கேள்விக்குறியா திரும்பி இருக்கே சார். திரும்பி இருக்கு. அதில் வந்து ஜெயராஜன் என்ன சொன்னார், அந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீமு மெட்ரோ போடுறோம் அதெல்லாம் நாங்கள் செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க மெட்ரோ போடுறாங்க. மெட்ரோ அந்த நிறுவனத்துக்கு வந்து ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு வந்து டெண்டர் கொடுக்குறாங்க. டெண்டர் கொடுத்தா அந்த நிறுவனத்தை வந்து 10% வாங்குவாங்க. இப்போ 1000 கோடினா 1000 கோடியில் 10% 100 கோடி போய்டும். இப்போ 100 கோடி வந்து டிஎம்கே எடுத்துக்கிச்சு. இப்போ டிஎம்கே எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி வருது. பிடிஆர் அவர்கள் வந்து ஒரு நேர்காண ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு தெரியுங்களா? அந்த ஆடியோவில் வந்து திமுக ஆட்சியில் வந்து பயங்கரமாக கொள்ளடிக்கிறாங்க, மகனும் மருமகனும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கொள்ளடிக்கிறாங்க. மகன் வந்து 20,000 கோடி, மருமகன் வந்து 30,000 கோடின்னு சொல்லிட்டு இவங்க கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க. இவங்க வந்து கடன் வாங்குவதே புதுசாக ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து அந்த ஸ்கீம்லேருந்து நம்ம எப்படி வந்து கமிஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த தமிழ்நாட்டிலேருந்து நிறைய கம்பெனிகள் வந்து வெளிமாநிலத்துக்கு போகுது. குறிப்பாக வந்து அந்த ஷூ கம்பெனி ஒன்று போச்சு, கூகுள் ஏஐ டேட்டா சென்டர் ஒன்று போச்சு. அதுக்கெல்லாம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கமிஷன் கேட்குறாங்க. ஓகேங்களா? கமிஷன் கேட்டால் அவன் இங்கே எப்படி இருப்பான்? இப்போது 1000 கோடி நான் முதலீடு பண்ணுறேன், அதில் வந்து 30-40% கமிஷன் கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் அவங்க வந்து ஆந்திராவை நோக்கி போகிறாங்க. அதனால தான் இங்கே புதியதாக வந்து கம்பெனி வரல. இவங்க வந்து வெள்ளை பேப்பர் கேட்டால் அந்த வெள்ளை அறிக்கை கேட்டால் ஒரு அந்த டிஆர்பி ராஜான்னு நினைக்கிறேன், அவர் வந்து உங்களுக்கு அந்த வெள்ளை பேப்பரை காட்டினார். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து அவருக்கு அந்த வெள்ளை அறிக்கை பற்றி அறிவு இருக்குது. இவங்களுக்கு தைரியமான ஒரு அரசு, நாங்கள் வந்து நியாயமாக எல்லாமே பண்ணுறோம், எங்கள் ஆட்சியில் ஊழலே நடக்கலை, நாங்கள் ஒரு டிரான்ஸ்பரன்சியான கவர்மெண்ட் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக முடிவு பண்ணால் திமுக என்ன பண்ணணும்னா, பிடிஆர் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே வந்து வெள்ளை அறிக்கை ஒன்று கொடுத்தாருல, அந்த மாதிரியான ஒரு வெள்ளை அறிக்கை இப்போ கொடுக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது. கண்டிப்பாக இவர்கள் வந்து வெள்ளை அறிக்கை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எத்தனை கோடி கடன் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல விரும்பலை. அந்த கடனை வாங்கி அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல விரும்பலை. ஸோ இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைக்கு மத்தியில் அவர் எப்பொழுதுமே வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டார்னா அதை வந்து காரம் சாரமாக உண்மைத்தன்மையாக அதுக்கு பதிலே சொல்லாத மாதிரி தான் வந்து அறிக்கை விடுவார். தமிழ்நாட்டில் இருக்கிற சீனியர் அரசியல்வாதிகளில் அவரும் ஒருவர். ஸோ அப்படிப்பட்ட ஒருவர் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு, நீங்கள் வந்து 1,80,000 கோடி தான் வந்து செலவு பண்ணுறீங்க, மீதி பணம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. இதற்கு வந்து ஆளும் தரப்புல இருந்து ஒரு பதில் கூட இல்லை. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து முதலீடை கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு இது பதில் இல்லை. எவ்வளோ கோடி கடன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. எவ்வளோ கோடி செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. என்னென்ன திட்டத்துக்கு செலவு பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பதில் இல்லை. ஸோ இவர்கள் வந்து முழுக்க முழுக்க கடன் வாங்கி ஊழல் செய்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பா சார், அதை தான் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். 2,20,000 கோடி வந்து எங்கே போச்சு? அப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய சொத்துக்கள் வந்து அதிகமாயிருக்கா, அதனாலும் ரீசெக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ கரெக்டா தேர்தல் நெருங்குது, இந்த சமயங்கள்ல அமைச்சர் மேல இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள்லாம் வந்து விசாரணைக்கு வருமா சார்? இல்லை, இப்போது இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இந்த விஷயத்த மத்தியில் வந்து பல ஏஜென்சி இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 ஏஜென்சி கிட்ட வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அது என்னென்ன ஏஜென்சி நம்மளுக்கு வந்து இந்த சிபிஐ தெரியும், அதே போல் ஐபி தெரியும், அதே போல் அமலாக்கத்துறை, இந்த மாதிரியான இடி அது அவங்க தான் தெரியும் நம்மளுக்கு. ஆனால் இதை தாண்டி வந்து நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைக் ரொம்ப யாருக்குமே தெரியாத பல ரகசியங்களை வந்து வெளிக்கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன் நெருக்கத்தில் இந்த மாதிரியான பல கைதுகள், அதே போல் பல உண்மைகள் வந்து வெளிவரப்படும். அதில் வந்து திமுகவில் இருக்கிற பல மூத்த தலைவர்கள், அமைச்சர்கள், ஏன்னா திமுகவில் இருக்கிற தலைமை கூட வந்து சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து நடக்க போகுது, எவ்வளோ சீக்கிரம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் கூடிய விரைவில் தெரிஞ்சு பொங்கலுக்கு முன்னாடி எல்லாம் பொங்கலுக்கு பிறகு வந்து அது நடக்கலான்னு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நடந்தால் அது திமுகவுக்கு ஒரு பெரிய பேரடியாக அமையும். ஏன்னா குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா சேகர் பாபு ஆகட்டும், KN நேரு, ஏவா வேலு, அதே போல் மூர்த்தி, அங்கே வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். இப்போ ஊருக்கு ஒருத்தவங்க வந்து MRK பன்னீர்செல்வம் இருக்கார். ஸோ இப்படி வந்து ஊருக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இவங்கள ஒரு 10 பேரை வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வச்சுங்களேன், எதுவுமே பண்ண முடியாது. திமுக வந்து என்ன ஊழல் செஞ்சாங்க இந்த 5 வருஷத்தில்? பாஜகவோட ஸ்டைல் எப்படின்னா, உங்களை வந்து பண்ண விடுவாங்க, ஒரு விஷயத்தை வந்து பண்ண விட்டுட்டு பண்ண பிறகு தான் அவங்களை வந்து பிடிப்பாங்க, ஏன் நீங்கள் ஊழல் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவ்வளோ இது இந்நாள் வரைக்கும் வந்து செந்தில் பாலாஜி மட்டும்தான் சிறைக்கு போனார்.
அது இந்த இந்த தேர்தல் வர்றதுக்குள்ளே நிறைய அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்படலாம்னு சொல்லப்படுது. அதே போல் சிறைக்கு போகலான்னு சொல்லப்படுது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் யாரெல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள், எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கிறார்கள். ஏன்னா இவங்க கடன் வாங்கினதே ஒரு 4 லட்சம் கோடி கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி 4 லட்சம் கோடி கடன் வாங்கினா 4 லட்சம் கோடியில் வந்து இவங்க வந்து 20% 30% கமிஷன்னாவே அது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி கிட்ட வருது. கண்டிப்பா. ஏன்னா இப்பவே வந்து அவர் கணக்கு சொல்லியிருக்காரு 2,20,000 கோடி எங்க போச்சுன்னே தெரியல. அதற்குண்டான விடையை வந்து முதல்வரோ அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களோ யாருமே வந்து அதற்கு விடை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து கம்மியா தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் குறைவா சொல்றேன், ஓகேங்களா? ஏன்னா அரசாங்கத்தில் வந்து பல்வேறு செலவுகள் இருக்கும். ஏன்னா இந்த 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, இந்த 1000 ரூபா கொடுக்குறதுலாம் வந்து அதில் போகும். ஏன்னா மாதம் 1000 ரூபா கொடுக்குறதுல வந்து நிறைய அமௌண்ட் போகும். அதே போல் நிறைய இலவச திட்டங்கள்லையும் அமௌண்ட் போகும். இப்போ வந்து சில திட்டங்கள்லாம் வந்து டெண்டர் அறிவித்து அதன்படி வந்து லைக் திட்டங்கள் நடக்கும். இந்த டெண்டர் அறிவிக்காமல் அரசாங்கத்திலே வந்து உள்ளே வந்து நிறைய செலவும் சம்பளம் போடுறதா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து லைக் நம்மளுக்கு வெளியே தெரியாத செலவுகள் நிறையா இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இவங்க வந்து கமிஷன் வாங்குறது 20% 40% கிட்ட கமிஷன் வாங்குறாங்க. சரி, நீங்கள் 30% வச்சுக்கிட்டாலுமே அது 1 லட்சம் கோடி வருது. ஸோ அந்த 1 லட்சம் கோடி கிட்ட தான் இப்போ திமுக கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இவங்கள்ட்ட எந்த அளவுக்கு வந்து கொள்ளையடித்து இருக்கிறார்கள், அதே போல் எவ்வளவு பணம் வந்து திமுக கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி.